சக்தியே ஓம் ஓம் சக்தியே அம்மா தாயே அம்மா தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி மாலை போடுங்க சரண கோஷம் போடுங்க தைப்பூசம் பிறந்ததுங்க நம்ம அம்மாவின் வாசலில் அன்பா நாளை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சித்திரை அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசை அன்று நிலைவாசல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை வையுங்கள். பித்ரு தோஷம் நீங்கும், முன்னோர்களின் சாபம் நீங்கும், முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, அப்படி எந்த பொருளை வைக்கணும் அப்படின்னா, நாளைக்கு காலையில குளிச்சுட்டு உங்க வீட்டு நிலைவாசல்ல ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணம் இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க. அதுல பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவும் வெல்லம் நாட்டு சக்கரை கலந்து வைங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது உங்ககிட்ட இனிப்பு வகைகள் வெறும் வெல்லம் மட்டும் தாமா இருக்குது அப்படின்னா கூட அதை வையுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை திதிகள்ல நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவதற்காகவும் நம்மளை பார்ப்பதற்காகவும் வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த நேரத்துல அவர்களுக்கு இந்த இனிப்பையும் தண்ணீரையும் கொடுத்தோம் அப்படின்னா அவர்கள் அதை உண்டு நம்மளை மனதார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நாளை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சித்திரை அமாவாசை. அமாவாசை தினத்துல நீங்க ஏற்றக்கூடிய ஒரு தீபம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பண பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையை இது காட்டி கொடுக்கும்னே சொல்லலாம். என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு பால்கனி, மொட்டை மாடி இல்ல உங்க வீட்டிற்கு வெளியே நிலைவாசல் படிக்கு வெளியே இந்த தீபத்தை அமாவாசை இருட்டுல தான் ஏத்தணும். 4 திசைக்கு ஒன்றாக பச்சரிசியை நீங்க வச்சுக்கோங்க. அதற்கு மேல அகல் விளக்கு வைத்து 4 திசைக்கு ஒன்றாக அகல் விளக்கு வைத்து ₹1 நாணயம் முக்கியமாக வைங்க பச்சரிசி இந்த அகலுக்கு பக்கத்துல. இப்பொழுது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றுகின்றோம். பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாமே அகலும். பண கஷ்டம்